நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் நேவியில் அது அக்னிவீர் ரிக்வயர்மெண்ட், அதாவது எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். A to Z வாங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் A to Z இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். உடைய இந்தியன் நேவியோட அஃபிஷியல் வெப்சைட்டான joinindiannavy.gov.in வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஹோம் பேஜ் வரும், ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் ஃபஸ்ட்டுக்குள்ளது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அக்னிவீர் எம்ஆருக்கு இருக்குது. இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, எஸ்எஸ்ஆர்னா சீனியர் செகண்டரி ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறது 10th + 2 லெவல். அந்த எம்ஆர் அப்படின்னா மெட்ரிக் லெவல் போஸ்டிங்கு. இப்போ ரெண்டுக்கும் எஜுகேஷன் மட்டும் தான் வேரியேஷன் ஆகும், மற்றபடி மற்ற எல்லா எலிஜிபிலிட்டியும் சேம் தான். எக்ஸாம் பேட்டர்ன்லேருந்து ஃபிசிக்கல்லேருந்து எல்லாமே சேம் தான். அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு 10th + 2, அதாவது 10th + 2 படிச்சுக்கணும். என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா +2ல் கண்டிப்பாக மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படித்து நீங்கள் 50% ஓவரால் மார்க் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். வேறு குரூப் வந்து எலிஜிபிள் கிடையாது. இல்லை அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ வந்து 3 years 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இதில் வந்து நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சு அதில் 50 மார்க் எடுத்துருந்தால் போதும். இல்லை அப்படின்னா அதாவது பாஸ் 2 years வொக்கேஷனல் கோர்ஸ் வித் நான் வொக்கேஷனல் சப்ஜெக்ட், வொக்கேஷனல் கோர்ஸ் நான் வொக்கேஷனல் சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ், மேக்மெட்டிக்ஸ் அதை அந்த குரூப்பில் நீங்கள் படிச்சிருந்தால் அதுவும் 50% மார்க் எலிஜிபிள். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சேம் தான். இதுக்கு எஸ்எஸ்ஆருக்கும் எம்ஆருக்கும் வாங்க பார்க்கலாம். இப்போ எம்ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்னா, நீங்கள் 10th படிச்சிருந்தால் போதும். 10th 50% மார்க் எடுத்திருந்தால் போதும். 500க்கு 250 மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் ரெண்டுக்குமே எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் போஸ்ட் ரெண்டுக்குமே டேட் ஆஃப் பர்த் ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 1 நவம்பர் 2023 அப்புறம் 30 ஏப்ரல் 2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இது வந்து எல்லாருக்கும் சேம் தான். இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறதே கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து அன்மேரிடாக இருக்கணும். நீங்கள் மேரேஜ் ஆகாதவங்களா கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து அக்னிவீர் அந்த அக்னிபாத்துங்கிறதுல சேர்ந்து வரும். அதனால் 4 years கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் உங்களுக்கு அங்கே ஒர்க்கு. 4 yearsல இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 25% பேர் பெர்மனெண்ட் ஸ்டாஃப் பார்க்கணும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து. மற்ற பேர் வந்து வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ப்ரைவேட்டில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சர்வீஸ் எத்தனை வருஷம், லீவு மந்த்லி வந்து இயர்லி வந்து உங்களுக்கு 30 நாள் லீவ், அது போக உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா லீவ் உண்டு. அடுத்த இதெல்லாம் அலவன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்து சேலரி எவ்வளோ கொடுப்பாங்கன்னா மாதம் 30,000, செகண்ட் இயர் வந்து 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000. அது போக உங்களுக்கு அந்த இதில் அந்த சேலரி உங்களுக்கு அதில் உங்கள் கைக்கு வந்து 70% தான் கொடுப்பாங்க. ஃபஸ்ட் இயர் 21,000 கொடுப்பாங்க, 2வது வருஷம் 23,500, 3வது வருஷம் 25,550, 4வது வருஷம் 28,000 சம்பளம் கொடுக்காங்க. அதில் உங்களுக்கு பிரியமெல்லாம் போட்டு ஃபைனலாக உங்களுக்கு கையில் வெளில வரும்போது ஒரு 10 lakhs கிட்ட கையில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸாமு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்கும், அடுத்து மெடிக்கல் டெஸ்ட்டு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். இது வந்து ஆன்லைன் நடக்கும். அது வந்து எப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிலபஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் ஒன்றுன்னா. ஹைட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் எல்லாருமே மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எப்படி இருக்கணும்னா 157 சென்டிமீட்டர் கண்டிப்பாக ஹைட் இருக்கணும். நீங்கள் டேட்டு குத்திருக்க கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விஷுவல் ஐ ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே கொடுத்துருக்காங்களா, இந்த ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அன்கரெக்டட் விஷனில் வந்து 6/12, 6/12, கரெக்டட் விஷனில் 6/6, 6/6, கலர் பர்செப்ஷனில் 2 இருக்கணும். ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகும். எங்கே நடக்கும் அப்படின்னா ஒடிஷாவில் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 50 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. இதில் மைனஸ் மார்க் உண்டு. நீங்கள் தப்பாக கொஸ்டின் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க்கு. அது இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும்.
இதில் வந்து என்ன கொஸ்டின் வந்து 2 இதாக இருக்கும் செக்ஷனாக, சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 2 செக்ஷன், சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். இது 10th லெவலில் இருக்கும். இது வந்து எக்ஸாம் வந்து 30 நிமிஷம் 50 கொஸ்டின். இதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் போடுவாங்க. ஃபிசிக்கலில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து சொல்லிட்டேன்ல ஆல்ரெடி, ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 6 நிமிஷம் 30 செகண்டில் நீங்கள் ஓடணும். இது அதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட்ஸ் வந்து 20 எடுக்கணும், புஷ்அப் 15, பென்ட் நீ சிட்டப்ஸ் வந்து 15. இது லேடிஸாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் ஓடணும். ஸ்குவாட்ஸ் வந்து 15, புஷ்அப் வந்து 10, பென்ட் நீ சிட்அப் வந்து 10 எடுக்கணும் நீங்கள் லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா. இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் விடுவோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான். அதெல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து ஃபோட்டோ சைன்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 10 KB to 50 KBக்குள்ளே இருக்கணும். லைவில் வந்து ஃபோட்டோ ஒதுங்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 13 மே 2024 ஓப்பன் ஆகிட்டு 27 மே 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே இருக்குது, என்னென்ன பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு பார்க்குற அளவில் உங்களுக்கு வந்து 550 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் ப்ளஸ் GST 18% அப்படிங்கும்போது உங்களுக்கு 649 ரூபா, அதாவது 650 ரூபா கிட்ட உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வரும். இதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 மே 2024. வாங்க இப்போ நம்ம எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டீங்க அப்படின்னா அதில் அப்ளைன்னு இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதில் ரெஜிஸ்டர் மேலே இருக்குல்ல, லாகின் ரெஜிஸ்டர் மேலே, அதில் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய நேஷ்னாலிட்டி, அடுத்து கேப்சா கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP அனுப்புவாங்க மொபைலில். அந்த OTP என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுடைய ஸ்டேட்டு கேட்கும். அடுத்து உங்கள் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ரெஜிஸ்டர் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். அப்புறம் உங்களுடைய ஆதார் நம்பர் டைப் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு அல்டர்னேட் மொபைல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பண்ணிக்கோங்க. நீங்கள் NCC கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மார்க்கில் வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் கன்செஷன் உண்டு. ஸோ அதனால் NCC கேண்டிடேட்னா இன்னொன்று பெனிஃபிட். அதோட உங்களுடைய ஃபஸ்ட்டு நேமு, உங்களுடைய லாஸ்ட் நேம் இனிஷியலில் கடைசியாக 10th மார்க்ஸில் இருக்க மாதிரி உங்களுடைய ஃபாதர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. கார்டியன் நேம் தேவை கிடையாது. அடுத்தவங்க சென்டர் மேலா ஃபீமேலாங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அங்கே அதாவது மச்சமாக இருந்தாலும் தழுப்பாக இருந்தாலும் அப்ளை பண்ணிடுங்க. உங்கள் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கண்டிப்பாக நீங்கள் அன்மேரிடாக இருந்து ஆகணும். அப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள், 100 KBக்குள்ள இருக்கணும். உங்களோட சைன் 50 KBக்குள்ள இருக்கணும். அடுத்து உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது வந்து 300 KBக்குள்ள ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கணும். இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து 10th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை படிச்சிட்டிங்களான்னு கேட்கு. கம்ப்ளீட்டட்னா கம்ப்ளீட்டட் கொடுத்துருங்க. அடுத்து 12th கேட்குது. 12th நீங்கள் கம்ப்ளீட்டட், 12th சயின்ஸ் குரூப்பாக இருந்தால் கம்ப்ளீட்னு கொடுங்க, இல்லாட்டா நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துருங்க. ஏன்னா சயின்ஸ் குரூப்னா மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தா SSR அந்த போஸ்டிங் எலிஜிபிள், இல்லைனா MRக்கு மட்டும் தான் எலிஜிபிள். ITI நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ், இல்லைனா நோ. டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா எஸ், இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10th உடைய இதுக்கு உங்களுடைய அடுத்து வந்து நீங்கள் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, SSRக்கு அப்ளை பண்ணீங்கன்னு கேட்கு. எஸ்னா உங்களுக்கு 12th டீட்டெயில்ஸ் கேட்கும், நோன்னா கேட்காது. அடுத்து நீங்கள் MRக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஸு. அது போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், MRயில் வந்து 3 விதமான போஸ்ட் இருக்குது. செஃப்பு, ஹைஜீனிஸ்ட், ஸ்டெஃபார் இருக்குது. அதில் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு நான் அந்த போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கேன், 2வது அந்த போஸ்ட்டுக்கு, 3வது அந்த போஸ்ட்டுக்கு. அடுத்து வந்து நீங்கள் ஸ்பான்சர் கேண்டிடேட்டாக இருக்குது NCC அந்த மாதிரி, அதில் நோனா கொடுத்துருங்க. அப்புறம் நோ, அது உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பண்ண தெரியுமா, கண்டிப்பாக நேவி போனாலே ஸ்விம்மிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்னா எஸ், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் NCC வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். எந்த விங்க்கு, என்ன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லும், எந்த ஸ்டேட்டில், எந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே கேட்கும். அதை ஃபில் பண்ணணும். நோனா நோ கொடுத்துட்டு போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு மார்க் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மார்க் எல்லாருமே 100 நீங்கள் எவ்வளோ அப்ளைன் மார்க் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே டோட்டல் மார்க்லேருந்து பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணி சொல்லிடும். அப்புறம் நீங்கள் 12th எஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து டென்த்தோட மார்க் ஷீட் சீரியல் நம்பர் இருக்குல்ல மேலே, அதை டைப் பண்ணணும். அப்புறம் எந்த போர்டு கிளிக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா 2 இருக்கும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். 10th செகண்டரி எஜுகேஷன் தான், தெரியாமல் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் கிளிக் பண்ணிடாதீங்க. அடுத்து எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த 10th எக்ஸாம் எந்த ஸ்டேட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுச்சு, ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னு. இந்த ஸ்டேட்டில் கண்டக்ட் பண்ணால் சில பேர் பாண்டிச்சேரி ஸ்டேட்டு, ஆனால் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கண்டக்ட் பண்ணும். ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஸ்கூல் நேமு, அப்போ உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதே நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் படிச்சு நீங்கள் SSRக்கும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய 12th மார்க் டீட்டெயில்ஸும் கேட்கும்.
அதுக்கப்புறம் உங்கள் 12th மார்க்ஸ் சீரியல் நம்பர், எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த போர்டு உங்களுக்கு நடந்துச்சு, உங்கள் ஸ்கூல் நேமு எல்லாமே அதே டீட்டெயில்ஸ் கேட்கும். 12த்தோட எக்ஸாம் இது ஃபீஸ் கேட்கும். சாரி, மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவாக 4 டைம் நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்கள் மொபைலோ லேப்டாப்லேயோ நீங்கள் பண்ணும்போது அந்த கேமராவில் லைவ் ஃபோட்டோ கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி கேட்கும். கேமரா ஆன்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோக்கு தெளிவாக இருக்கணும், பின்னாடி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும். அதில் கிளிக் ஹியர் டு கேப்சர் ஒன், கிளிக் ஹியர் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிங்கன்னா நாலு உங்கள் ஃபோட்டோ கொடுத்து வேலிடேட் செய்ய கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஓகே ஆகிட்டுனா அதில் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் ஆகிருந்த மாதிரி உங்கள் நாளுக்கு ஃபோட்டோ வந்து வேணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் போகும். உங்களுடைய அட்ரஸில் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அட்ரஸ்ஸு, ஸ்டேட்டு, தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக், பிளாக்னா உங்கள் தாலுக்கு, நியரஸ்ட்டு உங்கள் போலீஸ் ஸ்டேஷன், உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன், உங்கள் பின்கோடு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரெசென்ட் அட்ரஸும் சேவ்னா கிளிக் கொடுத்துருங்க. வேறுனா டைப் பண்ணிக்கோங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th மார்க் ஷீட்டில் இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு வந்துடும். அடுத்து எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் எழுத போகிறீங்க, எந்த சிட்டி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சிட்டி இருக்குது, சென்னை அண்ட் கோயம்புத்தூர். பக்கத்தில் கேரளானா கொடுத்துக்கோங்க, திருவனந்தபுரம் இருக்குது. 3 சிட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பேஜ் வந்துடும். எக்ஸாம் ஃபீஸ் ₹550. எக்ஸாம் ஃபீஸு 18% ஜிஎஸ்டி. அப்போ மொத்தம் ₹649 நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். யூபிஐடி QR கோட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஓகே ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிரும். அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போக நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சேனலில் கேளுங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முன்னாடி சப்போஸ் நீங்களே பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் போய் பண்ண போனீங்கன்னா அவங்க சப்போஸ் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு வாங்கன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. நீங்களே ஒன்றா இருந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சில தவறுகள் நடக்கும். நேமில் ஸ்பேஸ் உண்டு, அப்பா நேமு, அம்மா நேமு, நீங்கள் ஒன்றா பக்கத்துலேருந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணி இந்தியன் நேவியில் நம்ம தமிழக இளைஞர்களும் பணியாற்ற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.